மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகம் மீது தனி கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமனும் தமிழகத்துல போட்டியிட போகிறார் அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபடுகிறதே சார், இது உண்மையா சார்? ஆமா, உண்மை உண்மை உண்மை. இன்று காலை 150 தொகுதிகளை முன்னதாக அறிவித்து விடுவார்கள். தேர்தல் அறிவிப்பு முன்னதாக அந்த லிஸ்ட் போகுது. அதில் நிர்மலா சீதாராமன் பெயரும் இருக்கும். தமிழகத்திலிருந்து போட்டியிட்டாலும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆணையின் பெயரில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் செய்த நிர்மலா சீதாராமன் இன்று காலை 9:30 மணிக்கு 4 பக்கங்களுடைய ஒரு பெரிய அறிக்கையை, தான் கண்டதை, தன்னுடைய சிபாரிசை ஸ்டாலின் முதலமைச்சர் சந்தித்த அன்றே பிரதமரை கர்நாடகாவுடைய முதலமைச்சரும் கேரளா முதலமைச்சரும் நரேந்திர மோடி சந்தித்தார்கள். பிரதமரை கேரளாவுடைய முதலமைச்சர் தன்னுடைய மாநிலமான கேரளாவிற்கு ரியல் ஒன் மீடியா உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய ரியல் ஒன் மீடியா வாசகர்களுக்கு தொடர்ச்சியாக டெல்லி மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, தமிழகம் என இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய அத்தனை எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டுகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் நீண்ட அனுபவம் கொண்ட மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. வணக்கம் வணக்கம் நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம், நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எனக்கு வயது முதுமை இருந்தாலும் குளிர் 2 டிகிரி இன்னைக்கு சிவா, குளிர், படபடப்பான குளிர் இருந்தாலும் தங்களுடைய நேயர்கள், தங்களுடைய வாசகர் அன்பு இணங்க தாங்களும் குளிப்பது மாதிரி என் முதிர்ச்சி காரணமாக நான் துடிதுடிப்புடன் பேச விரும்புகிறேன். இன்று நான் 3 சிறப்பு செய்திகளை தங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்ம நெல்லை சிவா என்ன ஒரு குடஞ்சி எடுத்துடுறாருங்க. அதான் எனக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் அவர் மேல. சார், இப்போ டெல்லியில எந்த அளவுக்கு குளிர் இருக்கிறதோ அதே அளவுக்கு இன்னொரு விஷயம் பரபரப்பா இருந்துகிட்டு இருக்கு. அதாவது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்துல தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் பார்வையிட்டு ஆய்வுகள் மேற்கொண்ட பிறகு டெல்லிக்கு திரும்பி இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அடுத்த நகர்வுகள், செயல்பாடுகள் எப்படி சார் இருக்க போகுது? ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆணையின் பெயரில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் செய்த நிர்மலா சீதாராமன் இன்று காலை 9:30 மணிக்கு 4 பக்கங்களுடைய ஒரு பெரிய அறிக்கையை, தான் கண்டதை, தன்னுடைய சிபாரிசை பிரதமர் செயலகத்துக்கு அனுப்பி வைத்தார் என்ற ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தியை ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு நெல்லை சிவா மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வதில் ஆசைப்படுகிறேன். அதில் குறிப்பிட்ட தொகை, எவ்வளவு தொகை என்பதையெல்லாம் அவர்கள் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். கூடிய விரைவில் அதிகமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஆகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள் மத்திய நிதியமைச்சர் செயலகத்தில் இருக்கவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மத்திய நிதி அமைச்சகத்தினுடைய செயலாளர் கூட டிவி சோமநாதன் ஒரு தமிழ்காரர், தமிழ்நாடு IAS ஆபீசர். அவர் தூத்துக்குடியில் கலெக்டராக இருந்ததால் தூத்துக்குடிக்கு அதிகமான ஒரு நன்கொடை மாதிரி வரும் என்று தான் சொல்லுகிறார்கள். நல்ல ஒரு பரிசு புள்ளாக இருக்கும். சீற்றத்தின் காரணமாக இருந்தாலும், இயற்கை சீற்றம் இருந்தாலும், கண்டிப்பாக நிர்மலா சீதாராமன் தன்னுடைய முழு ஆதரவையும் தருகிறார். அதுல ஒரு 2வது அரசியல் வேற இருக்கு நெல்லை சிவா. ஒண்ணு, சென்ற முறை நாம் இருவரும் பேசியது போன்று, ஏன் தூத்துக்குடிக்கும் கனிமொழி கிட்ட ரொம்ப டியர் ஃப்ரெண்டா இருக்காங்க நிர்மலா சீதாராமன் தெரியல. ஆனா அவங்களுடைய நிர்மலா சீதாராமனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எப்பொழுதுமே ஒரு டக்கர் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, சண்டை சச்சரவு இருந்தது. ஆனால் அத்தை கனிமொழி கிட்டே தோஸ்தியா இருக்காங்க தெரியல. ஓகே சார், அப்போ தூத்துக்குடியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் தான் இருக்காங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ தூத்துக்குடிக்கு எதிர்பார்த்ததை விட அதிக அளவு நன்மைகள், அதிக அளவு நிதிகள் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்ன சார்? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் லாபமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தூத்துக்குடியில் கனிமொழி எதிர்த்து நிற்க இருக்கிறார்கள். இம்முறை கண்டிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெறுவார் 2024 லோக்சபா தேர்தலில் என்று தான்
டெல்லியில் பரவக்கூடிய சூசக செய்தி. நல்ல சிவா. சார் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சென்னை பகுதியில வெள்ளம் ஏற்பட்டது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தென் மாவட்டங்கள்ல வெள்ளம் ஏற்பட்ட உடனேயே தமிழக அரசு எந்த விதமான ஆய்வுகளையும் மேற்கொள்ளாமல் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்திட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் ஆமா. அவர்கள் நேரடியாக வந்து ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க. அப்ப இதன் மூலமாக தமிழக அரசு கேட்ட நிதி, இப்போ நிர்மலா சீதாராமன் மேற்கொண்ட ஆய்வுகள், இது எப்படி சார் மிகப்பெரிய அளவுல முரண்பாடாக ஒரு மோதல் போக்காக இருக்குமா? எப்படி சார்? சுமூகமா தான் இருக்கும். மோதலே வராதுங்க. ஏன் தெரியுமோ? உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய நடைபாதையை சீரமைத்துக் கொண்டு விட்டார். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பிரதமரும் சந்தித்த பிறகு கூட ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான தான் இருக்கும். மாநில மத்திய அரசு உறவுகள் என்பது கைகோர்த்துத்தான் போவார்கள். பொதுமக்களுடைய இன்னல்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நரேந்திர மோடி சாதாரண விடமாட்டார். ஒண்ணும் இல்ல நெல்லை சிவா. கொரோனா சமயத்தில் கூட 250 கோடி பேருக்கு ஊர்ச்சி போட்டு அவர்களை எல்லாம் உயிர் தப்ப வைத்தார் மிஸ்டர் நரேந்திர மோடி பிரதமர் அமைச்சர். ஆக மொத்தம் இயற்கை சீற்றம் என்றாலே நரேந்திர மோடிக்கு அது ஒரு மாற்றமாகத்தான் வரும். அவர் உடனே அதை சரி பண்ணணும்னு நினைப்பாரு தவிர அதை ஒன்றும் அதாவது சீற்றத்தை சமாளிக்க வேண்டும் என்று நினைப்பார். எவ்ரி கிரைசிஸ் நரேந்திர மோடி தன் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திப்பாருன்னு தான் சொல்றாங்க சார் டெல்லியில. காரணம், நான் அவரை நன்றாக அறிந்தவன். 1995 நன்றாக பழகியவன் நான். அவருடைய அணுகுமுறை எதுவா இருந்தாலும் சரி, இயற்கை சீற்றம் என்றால் அவர் நடந்து வந்த பாதை RSS உடைய பாதை. இயற்கை சீற்றமாக இருந்தாலும் சரி, பூகம்பம், வெள்ளம், அதையும் தவிர வெயில், பனி, குளிர் எதுவா இருந்தாலும் சரி. ஏங்க ஒரு கொரோனா சமயத்துல மயிலுக்கும் சேவலுக்கும் புறாக்கும் அன்னதானம் கொடுத்த பிரதமர் அமைச்சர் நரேந்திர மோடி. அப்படி இயற்கை வளங்களுக்கெல்லாம் கூட உணவு வேண்டும் என்ற ஒரு ஈடுபாட்டில் இருந்தவர். தமிழகத்தை தாக்கி பிடிப்பார், தமிழகத்திற்கு கைவிட மாட்டார் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நல்ல சிவா. ஓகே சார். அதாவது பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கும் சார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா 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 கொடுப்பாங்க. ஆய்வுகள் மேற்கொள்ளாமல் தமிழக அரசாங்கம் வந்து திடீர் உடனேயே வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் கேட்கிறது. தமிழக அரசாங்கம் வந்து எந்த ஒரு செலவும் செய்யல. கஜானா காலி அப்படிங்கிற நிலையில இருந்துகிட்டு இருக்காங்க. சோ இவங்க எந்த செலவும் செய்யாமல் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணாமலே மத்திய அரசாங்கத்தால் 10,000 கோடி கொடுங்க, 20,000 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் எல்லாமே முன் வச்சாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, அந்த பாதிப்பிற்கு ஏற்ற வகையில தான் சார் நிதி கொடுப்பாங்க. அப்போ திமுக அதையும் தவிர திமுக கேட்டதை தவிர நான் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். மத்திய நிதி அமைச்சகம் என்பது ஜனாதிபதி திரௌபதி முர்முவினால் அமைக்கப்பட்ட பைனான்ஸ் கமிஷன் மூலமாகத்தான் அவர்கள் பைனான்ஸ் கமிஷன் எப்படி பிளானிங் கமிஷன் இருக்குதோ அதே மாதிரி பைனான்ஸ் கமிஷன்ல இயற்கை சீடருக்கு இத்தனை விகிதம் தர வேண்டும் என்று இருக்கிறது. நான் சொல்லுவேன், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் சந்தித்த அன்றே பிரதமரை கர்நாடகாவினுடைய முதலமைச்சரும் கேரளா முதலமைச்சரும் நரேந்திர மோடி சந்தித்தார்கள். பிரதமரை கேரளாவினுடைய முதலமைச்சர் தன்னுடைய மாநிலமான கேரளாவிற்கு இயற்கை சீற்றம் இருக்கிறதை சுட்டி காண்பித்தார். ஆனால் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் வறட்சி பணி கேட்டார்கள். 12,000 கோடி 12,500 கோடி கேட்டாங்க. சோ மத்திய அரசாங்கம் இவங்கெல்லாம் கேட்கறது எவ்வளவுனா கேட்கட்டும், நோ ப்ராப்ளம். எந்தெந்த ஒரு சகத விகிதம் இருக்கிறது பெர்சன்டேஜ், அதை வைத்துத்தான் அவர்கள் தங்களுடைய பணத்தை தருவார்கள். ஒரு இடத்தில் வளர்ச்சி, ஒரு இடத்தில் வெள்ளம், இப்படியெல்லாம் ஒரு இயற்கை சீற்றம் என்பது ஒரு அன்ஈவனா இருக்கும், ஒரு சீர்பட இருக்காது. அதற்காகத்தான் பாருங்க, கர்நாடகாவில கேட்டாங்க. ஆந்திர பிரதேசத்தை எப்ப பார்த்தாலும் அந்த விசாகப்பட்டினத்துல புயல் வந்து லேண்ட் ஆகும். ஸோ அந்த ஊருக்கு தனி பணி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. நரேந்திர மோடி நோட்டை அடிச்சே முடிக்கும் சார். அவர் தன்னுடைய ஒரு சதவிகிதத்தில் எவ்வளவு வரி வருகிறதோ அந்த வரிக்கு ஏற்பா மாதிரி அந்த ஃபார்முலா என்பது பிளானிங் கமிஷன்ல வச்சிருக்காங்க. யாராலும் அது பொதுக்கூட்ட, அதாவது அரசியல் கட்சிகள் சேர்ந்து அதிகாரிகள் சேர்ந்து நிர்ணயிக்கப்பட்ட அந்த சகத விகிதம், அந்த பர்சன்டேஜ் மாதிரி தரமாட்டாங்க. அது யூபியா இருந்தாலும் சரி, குஜராத்தா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, கேரளாவா இருந்தாலும் சரி. இயற்கை சீற்றம் என்றால் எவ்வளவு பணம்,
வறட்சி என்றால் எவ்வளவு பணம் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே சார். இப்போ கவர்னராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தூத்துக்குடியில வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவித்திருந்தீங்க. அதே போலதான் சார் கடந்த ஒரு சில வாரங்களாகவே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகம் மீது தனி கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் தமிழகத்துல போட்டியிட போகிறார் அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபடுகிறதே சார். இது உண்மையா சார்? ஆமா, உண்மை உண்மை உண்மை. இன்று காலை நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் பாஜகவினுடைய அமைப்பு கூட்டம் நடந்தது. அதில் ஜே.பி. நட்டா, அனைத்து மாநில கட்சி தலைவர்களும், அனைத்து மாநில பொதுச் செயலாளர்களும் கலந்து கொண்டார்கள். அதில் சூசகமாக நரேந்திர மோடி தெரிவிக்கப்பட்டது என்று கேட்டால், ரியல் ஒன் நேயர்களுக்கு நான் ஒரு ஸ்கூப் செய்தி தர ஆசைப்படுகிறேன். 2024 பொது தேர்தல் ஆரம்பிப்பதற்கு பிப்ரவரி மாதம் இறுதியில் அந்த தேர்தல் அட்டவணை வந்துவிடும். ஆனால் பாஜக 150 தொகுதிகளை முன்னதாக அறிவித்து விடுவார்கள். தேர்தல் அறிவிப்பு முன்னதாக அந்த லிஸ்ட் போகுது. அதுல நிர்மலா சீதாராமன் பெயரும் இருக்கும். தமிழகத்திலிருந்து போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நல்ல சிவா சார், இப்படி பாஜகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் தமிழ்நாட்டுல எம்பி தேர்தலில் போட்டியிடுவது அப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கும்ல சார்? கண்டிப்பாக நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் நடக்குதுங்க. இல்ல அப்படின்னு நெருக்கடி கொடுக்கணும் தானே. உதயநிதி பாவம் வாய் தவறி சொல்லிவிட்டார், உங்க அப்பா விட்டு சொல்லிட்டான்னு. சோ அது மாதிரிதான் இருக்கும். அது அரசியல் என்றால் எதிர்வினைகள் இருக்கத்தான் செய்யும். நிர்மலா சீதாராமன் வெற்றி பெறுவது நிச்சயம். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்து ஒரு பச்சை தமிழச்சி நிதியமைச்சராக, ராணுவ அமைச்சராக, அதில் காமர்ஸ் மினிஸ்டர், வர்த்தக அமைச்சராக இருந்தவர். 10 வருடத்தில் நன்றாக தமிழ்நாட்டிற்காக அதிகம் டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அது பெரிய ஒத்துழைப்பு உதவி. சோ இதெல்லாம் பட்ஜெட்டிலும் சரி, ஆக்கப்பூர்வமான நடைமுறையிலும் சரி, நிர்மலா சீதாராமன் அதிகமான பணத்தை தமிழகத்திற்கு வாரி வாரி கொடுத்திருக்கார். அதெல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு சொல்லாம இருக்காரு. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்தே. ஓகே சார்.